கார்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரொம்பவே ஆரோக்கியமான சிக்கன் சூப். இந்த சுவையான சிக்கன் சூப்பை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது சிக்கன் சூப் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இப்படி சும்மா தட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லேசாக தட்டி மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க. இப்படி முழுசாக தான் இருக்கணும். ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியை நறுக்கிக்கோங்க. சின்ன தக்காளி இல்லை அப்படின்னா நீங்கள் பாதி தக்காளி, பெரிய தக்காளியில் பாதி அளவு மட்டும் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. 5 பல் பூண்டை பொடியை நறுக்கிக்கோங்க. 5 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலை, அதுக்கப்புறமா மிளகு சீரகத்தூள். இது நான் வறுக்கலை, அப்படி பச்சையாக மிளகையும் சீரகத்தையும் அப்படி பவுடர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சிக்கன் இப்படி எலும்போடு வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நாட்டுக்கோழிலையும் இதே மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா 4 கப் சூப் எனக்கு தேவை, அதனால 4 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை கப் சூப் வேணுமோ அத்தனை கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. சிக்கனை போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையும் அப்படி சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருந்த மிளகு சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதையும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துருங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகத்தூள் நான் 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கறலாம். ஆனால் மிளகையும் சீரகத்தையும் சரிசமமான அளவில் எடுத்துக்கோங்க. நம்ம சூப் செஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப் செஞ்சதுக்கப்புறம் கூட கடைசியாக கூட நம்ம மேலே மிளகு சீரகத்தூளை தூவிக்கிறலாம். நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை மூடி போட்டு 5 விசில் வைக்க போகிறோம். நம்ம கரெக்டாக 5 விசிலுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 5 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நமக்கு சூப் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலமாக இருக்குது, அதனால நிறைய பேருக்கு கோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் சூப்பை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த பெப்பர் சிக்கனையும் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பெப்பர் சிக்கனாக இருக்கட்டும், இல்லை இந்த சிக்கன் சூப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே நீங்கள் பிராய்லர் சிக்கன்லையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நாட்டுக்கோழிலையுமே செய்யலாம். ரொம்ப நல்லது. இதுவுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோல்டு சமயத்தில் பால் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதாவது 1 டம்ளர் பால், நல்லா சூடான பால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா பவுடராக போடக்கூடாது, ஃபைன் பவுடராக போடாதீங்க. மிளகு 1-2 இடித்து போடுங்க. இடித்து போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு கோல்டு ரொம்ப சீக்கிரத்துலேயே சரியாயிடும். அது உங்களால் சீக்கிரமாக ஃபீல் பண்ண முடியும். எங்கள் வீட்டில் யாருக்காவது கோல்டு அப்படின்னாலே நான் மெயினாக இந்த சிக்கன் சூப் தான் பண்ணுவேன். இது அந்த டைமில் கூட நமக்கு வாய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த சுவையான ரொம்பவே ஆரோக்கியமான சிக்கன் சூப்பை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுவும் இந்த மழைக்காலங்களில் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.